விஜய் சார். இந்த இந்த வீடியோ உங்கள சென்றடையுமா, சென்றடையாதான்னு எனக்கு தெரியாது. பட் என் மனசுல இருக்கக்கூடிய தனிப்பட்ட மனிதனின் பதிவாக குடுக்குறேன். நான் தன்னார்வலர்கள் அடையாளத்திலிருந்து நான் பேசல. உண்மையா சொல்லணும் அப்டின்னா, தயவு செய்து ரீ எலக்ஷன் போயிடுங்க சார். ஏன்னா, இது ரொம்ப மோசமான ஒரு ஒரு அரசியல் நடக்குதோ அப்டின்ற ஒரு ஒரு விஷயத்துல நான் பார்க்குறேன். ஒரு ஒரு சமூக ஆர்வலராக, தன்னார்வலர்களின் ஒருங்கிணைப்பாளராக, நாங்க எப்பவுமே எல்லா கட்சிகளுக்குமே யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து பயணித்து, மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ந்து கொள்வது எங்களுடைய கடமை. ஒரு 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 சோசியல் ஒர்க்கரா நான் சமூகத்தின் மேலே தான் அக்கறை கொண்டவனா இருப்பேனே தவிர, எனக்கு மேல யார் இருக்காங்க, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. அப்ப இன்னைக்கு 108 இடங்கள் எடுத்து ஒரு தனிப்பெரும்பான்மையாக உங்களுடைய கட்சி நிரூபிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டு போடாத மக்களை கூட ஓட்டு போட வைக்கிறது, அரசியல் அமைப்புக்குள்ள வராத மக்களை கூட அரசியல் படுத்தினதுன்னு பல நல்ல விஷயங்கள நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு கல்லளவு கூட மாற்றம் கிடையாது. ஆனா அந்த விஷயம் டிலே ஆகிறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா அரசு அதிகாரிகள் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யறதில்ல. எப்ப எனக்கான டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமோன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் உண்மையான மக்களுக்கான சேவைகளாக பணி செய்யாம ரெக்கமெண்டேஷன் வந்தா, ரெஃபரன்ஸ் வந்தா மட்டும் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக பல பேர் இருந்திருக்காங்க. அதை நாம கண்கூடி பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஏன்னா 2020ஆம் ஆண்டு கொரோனாவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்ததுல இருந்து 2026 வரைக்கும் இருந்தக்கூடிய தமிழ்நாடு தன்னார்வலர்களுக்கும் இருக்கட்டும், அல்லது வயநாடாக இருக்கட்டும், நிலச்சரிவு பேரிடர்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக எல்லா விஷயத்திலையும் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மக்கள் அனுபவிக்கக்கூடிய வழிகள் நமக்கு தெளிவா தெரிகிறது. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் ரெண்டே விஷயம் தான் சார். உங்களை பற்றி புரிந்து கொள்ளாத, அல்லது உங்களுடைய பவர் என்னன்றது தெரிஞ்சுக்காத, உங்களுடைய மக்கள் மேல இருக்கக்கூடிய மக்கள் உங்க மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை புரிந்து கொள்ளாத சிறு சிறு கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை அலைய வைக்கிற உங்க பின்னாடி தயவு செய்து போகாதீங்க. உங்க வேல்யூ தெரியாதவங்க பின்னாடி போகாதீங்க. உங்களுக்கு நீங்க ஏன்னா நீங்க எதிர்த்த ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி உங்களுக்காக பயணிக்கும் போது எதிர்த்த இன்னொரு கட்சியிலிருந்தும் கூட நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தப்பே கிடையாது. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் மேல் அக்கறை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக யார் இருக்காங்களோ அவங்களை உங்க பக்கம் சேர்த்து வச்சுக்கோங்க சார். தாராளமா உங்களுடைய பவர், உங்களுடைய தலைமைத்துவம் இதை சரியா வழிநடத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேசும்போது கேள்விப்படும்போது சொன்னாங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்றத பேசுறாங்க. எல்லா மனிதனும் பிறக்கும் போதும் ஒரு ஃப்ரெஷரா தான் பிறக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அவன் வளரும் போது அவன் கற்றுக்கொள்றதுல இருந்து அவனை எப்படி தயார்படுத்திக்கிறான்றதுல தான் இந்த வாழ்க்கை முழுமையடைந்து அது மாற ஆரம்பிக்குது. அது அவனுக்கான வாழ்க்கையாகவா அல்லது இந்த மக்களுக்கான வாழ்க்கையாக மாறுது. அப்ப நான்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு மேடை கிடைச்சதுனால தான் இன்னைக்கு 1600 மேடைகளுக்கு மேல பேசக்கூடிய ஒரு மனிதராக மாற முடியுது. அப்ப இந்த மேடை கிடைக்கல அப்படின்னா, அந்த மேடைக்கு போல அப்படின்னா, நீ ஃப்ரெஷர் தானே மேடை எனக்கு கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுமான்னு தெரியாது. அப்ப எல்லாமே அப்படிதான் நான் பாக்குறேன். அப்ப இந்த ஒரு சேலஞ்சஸ் கூட நீங்க ஃபேஸ் பண்ணி இந்த சரியான இடத்துல போகும்போது கண்டிப்பாக சோஷியல் ஒர்க்கர்ஸா, சோஷியல் ஆர்கனைசேஷனோட கோஆர்டினேட்டர்ஸா கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம். தயவு செய்து சொல்றேன், தெளிவா டிசிஷன் எடுங்க. அப்படி இல்லையா ரீ எலக்ஷன் போடுங்க சார். இன்னைக்கு மக்கள் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, யார் ஆட்சி அமைத்தாலும் சரி, எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும். நன்றி.